ஆடு ஜீவிதம் படம் நல்லா இல்லை. ஆடு ஜீவிதம் படம் நல்லா இல்லைன்ட்டு அவங்களுக்கு சரியா ஒரு நல்ல படம் எடுக்க தெரியல. படம் எப்படி இருக்கணும், ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கணும், ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும்ட்டு ஐடியா இல்லை. ஏதோ பிரம்மாண்ட மாதிரி தோணுது. ஏதோ டெசர்ட்ஸ்ல எல்லாம் எடுத்திருக்க தவிர அந்த கதை நடக்கும்போது அந்த அந்த ஹீரோக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கூட கதை சொல்லணும். இவன் போயிட்டான், கொஞ்ச நாள்ல வர்றேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. சோ ஒரு ஏஜென்ட் இருப்பா, ஒரு ஃப்ராட் ஏஜென்ட். அந்த ஃப்ராட் ஏஜென்ட் கிட்ட அம்மா ஒய்ஃப் போய் கேட்கணும். அதுக்கப்புறம் அவன் கிடைக்கல, அவ எதனா இவன் சீட் பண்ணிட்டா, அப்படி இருக்கும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் தேடணும். அந்த தேடுதல்ல கிடையாது. அது ஃபுல் படம் முழுக்க வைக்கணும்னு நான் சொல்ல, அதெல்லாம் வந்திருக்கணும். அந்த சீக்வன்ஸ் எதுவுமே இல்ல. அது தப்பு. பிலிம் மேக்கிங்ல அது ஒரு 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 அழகான ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லை. அப்போ ரெண்டாவது இவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் வர்றான். அந்த ஃப்ரெண்டு வேற இடத்துல கூட்டு போய் போட்டுடுறாரு வேலைக்கு. அவன் எங்க வேலை பண்ண என்னான்ட்டு காட்டவே மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் காட்டணும். அது பெருசா காட்ட வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் அவனுக்கு என்னென்ன நடந்துச்சு. 2 பேரும் 2 வருஷம் மீட் பண்ணல இல்லையா. இப்ப திடீர்னு ஒரு ஆப்பிரிக்கன் வர்றான். அவன் எந்த ஊர்ல இந்த வந்தா, ஆப்பிரிக்கன் ஆடியன்ஸுக்கு தெரியுது. அவன் எந்த ஊர்ல வந்தா, அவனை எதுக்காக கூட்டு வந்தாரு, இந்த 2வது ஃப்ரெண்டை எந்த வேலைக்கு எடுத்துக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரியாம போகுது. ஸோ அதனால திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் ஃபிலிம். அதுக்கு மேல இவன் ஆடு மேய்க்கிறதுக்கோ ஏதோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இந்தியா இந்த போகணும்? அப்படி எதுக்கு போகணும்? அதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது. அது ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்களே சார். ட்ரூ ஸ்டோரின்னு ஆடு ஜீவிதம் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க. அது அத பத்தி என்ன? ட்ரூ ஸ்டோரியே இருக்கட்டுமே, பட் நீ ஏன் வைஃப் மதர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேன்? ஃபேமஸ் நாவல் சொல்றாரு. ரோட் டு மெக்கான்னு ஒரு நாவல் இருக்கா. ரோட் டு மெக்கான்னு ஒரு நாவல். அதுவும் இதே கதைன்னு சொல்றாரு. ஸோ உனக்கு கதை சொல்ல தெரியல. இத்தனை ஆடு இருக்கு இல்லையா, அங்க எங்கேயும் புல் இல்ல. இவன் மேல அந்த ஆடுகள்ல கூட்டு போய் தமிழ் சரியில மேய வைக்கிறது. எங்கேயும் புல் இல்ல. படத்துல எங்கேயும் இவனு போய் எங்கேயான போய் மேய வச்சானான்றது. ஆடு ஜீவிதம் படத்துல அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதான் பேசிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி மேக்கிங் நல்லா இருக்கு. அப்போ டெசர்ட்ல ஒரே ஆளை காட்டுறாரு. அதுக்கு மேல அந்த படத்துல வேற தவறுலாம் நடந்துச்சு. நான் பார்க்கும்போது நிறைய இடத்துல அந்த அரேபிக் கேரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் வர்றாங்க இல்லையா, ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணதுக்கு எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் சப்டைட்டில் பண்ணல. இப்ப நிறைய இடத்துல அவங்க பேசுறதெல்லாம் சப்டைட்டில் பண்ணல. ஈவன் கிளைமேக்ஸ்ல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு என்ன, இப்போ அவங்க பேசுறது அந்த படத்துல இருக்கிற கேரக்டருக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா நமக்கு புரியும், நான் படம் பார்த்தது. ஸோ சப்டைட்டில் இருக்கு படத்துல. பட் நிறைய இடத்துல, ரொம்ப முக்கியமான இடத்துல அவங்க சப்டைட்டில் போடல. அது ஒரு பெரிய தப்பு. கிளைமேக்ஸ்ல நமக்கு என்ன ஆகுதுன்னு புரியாது. அந்த 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 ஆப்பிரிக்கன் தப்பிச்சு போயிருப்பா இல்லையா, அவன் போட்டோ கூட காட்டுறாரு. அது என்ன சொல்றான்னு தெரியல. அவன் ஓடிட்டானா, சத்துட்டானா, தப்பிச்சுட்டு போயிட்டானா, ஒன்னும் அவன் போட்டோ மட்டும் காட்டுறாங்க. பட் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ தேவையில்லாம கொஞ்சம் மணல் கலர்ல இருக்க பாம்பெல்லாம் காட்டுறாங்க. எங்கேயோ புல் இல்லை. இவன் ஆடு எங்கெங்க போய் மேய்ச்சிட்டு வந்தா என்ன நமக்கு தெரியாது. 2 வருஷம் 825 days வரும் ரஃபா. 825 days நமக்கு ஒரு படத்துல ஒரு 4 வாட்டி காட்டிருக்கலாம். அந்த டெசர்ட் தாண்டி எங்கேயானா புல் இருந்துக்கலாம் இல்லையா. அப்ப காட்டுறதுல அப்ப நீ என்ன வேலை பண்ணு? பால் கிடைக்கிறதுக்கு காட்டணும், புல் சாப்பிடுறது காட்டணும். அது மணல் சாப்பிட முடியாது இல்லையா. அது காட்டினாங்க ஐயா. என்னன்னா இப்ப
பால் கறக்கிறத காட்டுனாங்க, தீவனை போடுறத தனியா காட்டுறாங்க. பட் கூட்டிட்டு போறாங்க இல்லையா மேய்க்கிறதுக்கு, அங்கதான் புல் இல்ல. அதுக்குதான் தப்பா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டணும். எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கலாம். அப்ப இன்னொன்னு என்னன்ட்டு அங்க அந்த மாதிரி இடத்துல ஏன் ஆடு இருக்கணும்? ஒரு பெரிய டெசர்ட்ல ஆடு ஏதோ ஷூ போட்டு போவது இல்லையா, ஆடுக்கும் வலிக்கும் இல்லையா. சோ எந்த டெசர்ட்லயும் ஆடு எல்லாம் இருக்காது, கேமல் தான். கேமலுக்கு தான் அந்த சன் ஹீட் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ற பவர் ஒரு கேமலுக்கு தான், வேற எந்த அனிமலுக்கும் கிடையாது. ஸோ இது ஹீட் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலி அவங்க அந்த ஆடு பாடி மேல எல்லாம் நிறைய உள் இருக்கும். மனுஷனோட பெட்டர் அந்த ஹீட் தாங்குறதுல. பட் ஆனா கூட அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மிஸ் ஆயிடுச்சு தோணுது. தென் நேத்தி ஃபஹத் ஃபாசில் படம் பார்த்தேன். அது இன்டர்வல் இருக்கும், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும் நாளே. அந்த படம் அகிரா குரோசாவாவது ஒரு படம் வந்துச்சு, 7th Samurai 1945. அதுல ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் எல்லாம் அகிரா குரோசாவா படத்துல ஆக்ட் பண்ணிருப்பான். அவன் பேர் தோஷிரோ மிஃபூனே. இந்த ஃபஹத் ஃபாசில் என்ன பண்ணிருக்காங்க, அவன் அந்த 1950 அந்த ஜாப்பனீஸ் பிலிம்ல அப்படியே பண்ணிருப்பான். என்ன பண்ணிருப்பான்ட்டா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமான ஹீரோஸ். இவன் அவரு பயங்கர பயந்தாங்குழி. இவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவன் எல்லார்கிட்ட போய் ஒரு ஹீரோ மாதிரி பேசிட்டு இருப்பான், நடந்துட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி வருதெல்லாம் அங்கேருந்து தான் வருது. ஓகே, அந்த முடிஞ்ச பாருங்க 7th Samurai. மலையாளமா சார்? ஜாப்பனீஸ் படம். ஜாப்பனீஸ் இல்ல, இந்த படம் ஃபஹத் ஃபாசில் படம் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் எனக்கு என் பார்வைக்கு அங்கே இருந்துதான் அந்த கேரக்டர் வருது. இப்ப நிறைய சினிமால எந்த படம் பண்ணிருக்காரு சார் இங்க மலையாளத்துல? நேத்தி பார்த்து பேர் எதுவும் மறந்துட்டு, சம்திங் ஆவேஷம் நேத்தி ஓடிட்டு இருக்கு கமலா படத்து பேர் எனக்கு தெரியல. இது இப்போ இன்னொரு படம் பார்த்து, I mean translate in English as after some years, after few years later, சில வருஷங்களுக்கு விசேஷம், so something like that. இது ரொம்ப நல்ல படம், பியூட்டிஃபுல் படம். லாஸ்ட் 20 minutes இந்த லேக் ஆன மாதிரி இருக்கு. இல்ல ரொம்ப லெங்த் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இன்னொரு 25 minutes 30 minutes கட் பண்ணிருக்கலாம். அப்படி தோணுச்சு. அப்ப நமக்கு ரோமியோ பார்த்தேன், ரொம்ப நல்ல படம். டைட்டில் தான் ரொம்ப மோசமா இருக்கு, நல்ல படம். பட் இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லை. வந்த 4 படத்துலயே ரொம்ப மெச்சூரிட்டி இருக்குது. இப்போ ஒரு படம் ஓடிக்குது, வருஷங்களுக்கு விசேஷம், ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் லேட்டர். இந்த படத்துக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கு. பட் நீங்க கொஞ்சம் மலையாள படத்துல பார்த்தா ஒரு மாதிரி ஸ்பிரிட் இருக்கும். அந்த ஸ்பிரிட் நம்ம தமிழ் சினிமால கம்மி. ஒரு மெலோடி, ஒரு டிரான்ஸ், நம்மள ஒரு அட்ராக்ட் பண்ற ஒரு குவாலிட்டி இருக்கும், எங்களை உட்கார வைக்கிறது. நம்ம தமிழ் சினிமால பிரெயின், இப்போ ரீசெண்டா பிரெயின் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய நல்ல படம் பண்றாரு. யாதிசை ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு தமிழ் படம் வந்துச்சு, ஒரு கால் சென்டர் கதை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ஒரு 6-8 months ஆச்சு நினைக்கிறேன். தென் ஒரு தவறு செய்தாலன்னு ஒரு நல்ல தமிழ் படம் வந்துச்சு, அதுவும்
ரொம்ப முக்கியமான படம் ஓடல. பைரின்னு ஒரு நல்ல படம் வந்துச்சு. பைரி பைரி இப்போ வந்து தியேட்டர்ல அதிகமா கொடுக்கலன்னு சொல்றாங்க. தியேட்டர் கொடுக்கல பைரி. நல்ல படம், வட சென்னையை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பைரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? இல்ல, பைரி நான் அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன், எப்போ கமலா தியேட்டர்ல போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நானே இந்த படம் 3 வாட்டி பார்த்தேன். அந்த கமலா தியேட்டர் ஓனர் கிட்ட கூட நான் பேசினேன் ஒரு நாளுக்கு முன்னாடி. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரிலீஸ் பண்ணுங்கன்னு கூட சொன்னேன். அது இவங்களுக்கும் அந்த கமலா தியேட்டர் ஓனருக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்லாட் காலியா இருக்கணும், அந்த மாதிரி இருந்தது. நம்ம முக்கியமா கமலா இங்க ஆக்சுவலி கமலா தியேட்டர் ஒரு டெஸ்ட் மாதிரி, ப்ளூ லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி. ரொம்ப நல்ல படம்னா அங்க ரிசல்ட் வந்தது. ஆமா. ஸோ இந்த மாதிரி மால்ல அங்கே இங்கே போடும்போது அதே டைம்ல 15 படம் ஓடிட்டு இருக்கு வீக்லி, ஒரு வருஷம் எல்லாம். ஸோ அதனால யாரும் இந்த படத்தை வந்து ப்ரிஃபரபிளா பார்க்க மாட்டார். வேற படம் டிக்கெட் கிடைக்கலன்னு பார்ப்பாங்க. இப்போ கமலா பர்டிகுலரா அந்த படத்துக்கு போறாங்க, அது தரவா என்ஜாய் பண்ணு. இப்போ வந்து தமிழ் படம் மலையாள சினிமா மேல வந்துட்டு இருக்கு, தமிழ் டவுன் ஆகுது இல்லையா? இப்போ அதுக்கான ரீசன் இதுதான் நினைக்கிறீங்களா? அந்த பைரி மாதிரியான படங்கள் திரையரங்குக்கு வராம இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்க? திரையரங்குக்கு வந்துச்சு, நல்ல கரெக்டான திரையரங்குக்கு ஸ்லாட் கிடைக்கல. ஸ்லாட் கிடைக்கிறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேலண்டட் பீப்புள் நிறைய இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரோமியோ டைட்டில் சரியில்லை, தப்பான டைட்டில். படம் பியூட்டிஃபுல் ஸ்கிரீன் பிளே, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கூட ஏதோ சம் ஒரு ஸ்பிரிட் இருக்கும், அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்ன நம் ஸ்பிரிட் அன்னுட்டா, நமக்கு படம் எங்கேயான நம்மள அழ வைக்குதா, சிரிக்க வைக்கிறது ஈஸி, அழ வைக்குதா ஆண்டதா. ஸோ அப்படி நம்ம படம் நம்ம கொஞ்சம் இடத்துல அழ வச்சுட்டா அது நாங்க அந்த படத்துக்கு உள்ளே போகணும். இன்சைடு பயாலஜிக்கலும் பிளஸ் ஹார்ட்ல ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிருக்குன்ட்டு. பட் இந்த படத்துல எல்லாம் அது பார்க்கலாம். இப்போ பார்த்த மலையாள படம் வருஷங்களுக்கு விசேஷம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஃபிலிம் ஷூட்டிங் பத்தி தான் சப்ஜெக்ட், ஃபிலிம் மேக்கிங் பத்தி தான் சப்ஜெக்ட். லெங்த் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அப்போ யாதிசை ரொம்ப வண்டர்ஃபுல் ஃபிலிம், ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் ஃபிலிம். பொன்னியின் செல்வன் ரொம்ப வண்டர்ஃபுல் ஃபிலிம். பொன்னியின் செல்வன் கூட கேரளால பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. இப்ப என்ன ரீசன் நினைக்கிறீங்க ஐயா நீங்க? ரீசன் தியேட்டர் கிடைக்காம போயிடலாம். அப்ப கொஞ்சம் டைம் ஆர்டிஸ்ட் இருந்தா மட்டும் கொஞ்சம் பேர் போய் படம் பாக்குறாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கண்டிஷன் ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு கண்டிஷனிங் தான். அப்படி ஏதோ ஒரு எந்த ஆர்டிஸ்டும் இல்லாத ஒரு படம் ஓடிச்சுட்டா அந்த படத்துல மக்களுக்கு பிடிச்சது ஏதோ இருக்கு, இவங்க ரெசனேட் பிடிச்சது ஏதோ இருக்கு அந்த விஷயம் தான். இப்போ யாதிசை ஓடல, பட் சூப்பர் படம், சூப்பர் மேக்கிங் படம். பொன்னியின் செல்வன் ஓடிச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம், நல்லா ஓடிச்சு, எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கிங், ரொம்ப நல்லா இருந்தது. பைரி ஓடல, பைரி நல்லா இருந்தது. நமக்கு என்ன நல்லா படம் பண்ணா கூட நமக்கு சரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும், ஸ்டடி பண்ணும். என்னென்ன தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ணோன்றது நாங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம். கமலால கிடைக்கல பைரி, நான் சொன்னேன், நான் பைரி ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் டைம்